நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கிறேன். ஸோ இந்த நாள் இன்னும் சிறப்பு செய்யணும்னா இன்னைக்கு நாளுக்கான கதை என்ன? கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு விவசாயி, அவருக்கு 4 மகன்கள். எப்ப பாரு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன காரியங்களை குறித்தும் அதுக்கு சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இதை பார்த்தா அந்த விவசாயி அப்பா என்ன பண்ணாரு, ஓகே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு கூப்பிட்டு ஆளு கையில ஒரு ஒரு குச்சியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதை உடைச்சு காட்டுங்க அப்படின்றாரு. ரொம்ப எளிதா உடைச்சிட்டாங்க 4 பேர். உடனே மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இன்னொரு தடவை அந்த 4 குச்சி மாதிரியே ஒரே கட்டா கட்டிட்டு அதே மாதிரி 4 பேருக்கும் கையில கொடுக்குறாரு ஒரு ஒரு கட்டா. இதை கொஞ்சம் உடைச்சு காட்டுங்கப்பா அப்படின்னு. உடைக்கிறது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு சின்ன ஒரு பாடம் தான் அழகா சொன்னாரு. ஒரு குச்சியை உடைக்க சொன்னா ரொம்ப எளிதா உடைச்சிட்டீங்க, அதுவே அது ஒரு கட்டா கொடுக்குறப்ப உங்களுக்கு உடைக்கிறது எவ்வளவு கடினமா இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஒருத்தர் தனியா செயல்படுறப்போ உங்களுக்கு ஈஸியா அந்த குச்சி மாதிரி உடைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சமுதாயத்துல. அதுவே நீங்க ஒன்றுபட்டு செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை நீங்க தேடுவீங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிடுறோம். இந்த சமுதாயத்திலும் இதே மாதிரிதான் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதாவது தனியா எனக்கு தனித்துவம் இருக்கு, எனக்கு தனித்திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தலகணத்தோட நம்ம ஆடிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு எட்டலாம் என்றது இந்த கதையினுடைய நீதி. கண்டிப்பா ஒரு சின்ன கதையா இருந்தாலும் நிச்சயமா இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துல தமிழகத்தினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு, நம்முடைய தமிழ்நாட்டுடைய பங்கு. அப்போ அதுல முழக்கப்பட்ட முழக்கம் என்றா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மை ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த வகையில ஒற்றுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. இந்த நல்ல சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆழமான வேர் கொண்ட மரம் புயல் அடிச்சாலும் சாயாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி
சிந்தனைகளும் நல்ல கொள்கைகளும் கொண்ட மனிதன் என்றுமே வாழ்க்கையில் வீழ்வதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நல்ல எண்ணங்களாக இந்த தளத்துல வந்து ஒவ்வொரு நாளும் பதித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னா அது கடவுள் வணக்கம் நிகழ்ச்சிக்கு மட்டுமே பொருந்தும். சோ அப்படிப்பட்ட இந்த தளத்தில் நாம் என்ன நற்சிந்தனையை சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறதி. நிறையவே இருக்கு. சில நேரங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டை பூட்டணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா வீட்டுல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா, அதுவும் கரெக்டா ஆட்டோல ஏறி உட்காந்தோன்னா அந்த சந்தேகம் வரும். அப்ப என்னன்னா இந்த மறதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சில நேரம் அலுவலகத்துல ஏதாவது வேலை சொல்லியிருப்பாங்க, அந்த வேலையை மறந்துடுவோம். திடீர்னு ஃபாதர் ஃபோன் பண்ணி என்னடா முடிஞ்சிருச்சான்னு கேட்டா என்ன வேலை அப்படின்னு, ஏய் சொன்னேனேடா சாதர் மறந்துட்டேன் ஃபாதர். ஸோ இப்போ எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு நமக்கு இந்த மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனா லைஃப்ல சில விஷயங்களை மறக்காம எதை மறந்தாலும் சரி இந்த ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சில விஷயங்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதத்தையும் நடத்துவதற்கு, ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வதற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பணத்தை தேடி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை எப்பனாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்து விட்ட நேரத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா சம்பாதிக்க முடியாது. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸோட செலவிட வேண்டிய நேரத்தை ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட செலவிட வேண்டிய நேரத்தை ஃபேமிலியோட. குறிப்பா இன்னைக்கு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் பெரும்பாலான குழந்தைகளோட இயக்கம் என்ன பண்ணா, எங்க அப்பா அம்மா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. அந்த மாதிரியான தருணங்கள் உங்க குழந்தை முத வந்து இப்போ படுக்கையில இருந்து அப்படி குப்புற விழக்கூடிய அந்த ஒரு தருணம், அதுவாகவே உருண்டு பரக்கூடிய தருணம் லைஃப்ல ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணும் நடக்கும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது அந்த நேரத்திலே என்ஜாய் பண்ணணும். அந்த குழந்தைகளை தூக்கி சுமப்பதற்கான ஒரு சில காலங்கள் இருக்கும். அது தனியா நடக்க பழகிருச்சுன்னா என்னை தூக்காதப்பா என்னை தூக்காதம்மான்னு என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம். நான் நடந்து வரேன் அப்படி தூக்கினா கூட என்னை இறக்கி விடுங்கன்னா நடந்து வரேன்னு சொல்லுவோம். அப்ப அதை தூக்கி செல்லக்கூடிய பருவம்ங்கிறது அந்த குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம் கிடைக்கும், அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஸோ அப்போ இன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக இது போன்ற நேரங்களை மலரும் நினைவுகளை உருவாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணுவோம், மறந்து விடுகிறோம். ஆனா அதை மறக்காம நேரத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒருவேளை பணத்தை விட்டுட்டா கூட திரும்ப என்ன பண்ண முடியும், சம்பாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம நினைவுல வச்சுக்கணும். அற்புதம். இன்னும் எதையெல்லாம் நம்ம மறக்க கூடாது அப்படின்றத நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை நுகர்வதில்லை. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் 115. இஸ்ரவேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற அந்த பல்லவியை தலைப்பாக கொண்டு நாம இந்த நாளில் உடைய திருப்பாடலை படிக்க கேட்டோம். இந்த திருப்பாடலானது
மொத்தம் 18 இறைவசனங்களை உள்ளடக்கிய திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை 4 பகுதிகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடியும். 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய இறைப்பகுதியை கடவுளுடைய மாட்சியை போற்றக்கூடிய இறைவசனங்களை கொண்ட திருப்பாடலாகவும், 4 முதல் 8 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் சிலை வழிபாட்டை, வேற்று தெய்வங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தைகளாகவும், 9 முதல் 11 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இஸ்ரேல் மக்கள் இந்த சிலை வழிபாட்டு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கக்கூடிய இறைவசனங்களாகவும், 12 முதல் 18 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு ஆண்டவர் எத்தகைய ஆசீர்வாதங்களை பொழிகிறார் என்பதை குறித்து எடுத்துச் சொல்லக்கூடிய இறைவசனங்களாகவும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம வாசிக்க கேட்ட திருப்பாடலானது இந்த 2ஆம் பகுதியும் 3ஆம் பகுதியும் உள்ளடக்கிய அந்த வசனங்களைத்தான் நாம் குறிப்பாக கேட்டோம். அதுவும் இன்னும் சிறப்பாக இந்த 2ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய வேற்று தெய்வங்களை வழிபடுகிற பொழுது அந்த தெய்வங்கள் எப்படி இயங்குகின்றன என்ன கண்டிக்கக்கூடிய ஒரு இறைவசனங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஆழமாக சொல்லுகிறார், அந்த சிலைகளுக்கு கண்கள் உண்டு, காதுகள் உண்டு, மூக்குகள் உண்டு, வாய் உண்டு, தொண்டைகள் உண்டு, ஆனால் அது எதுவுமே செயல்படுவதில்லை. அது வெறும் சிலைகளாக மட்டுமே இருக்கிறது. அதுபோல நாம பிற தெய்வங்களை வழிபடக்கூடாது. மாறாக இஸ்ரேல் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒருவரே கடவுளாக இருக்கிறார் என ஆணித்தனமாக இறை மக்களை சிலை வழிபாட்டிலிருந்து பிரித்தெடுத்து உண்மை உள்ள கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. இன்னும் சிறப்பாக யூதர்களுடைய முக்கிய கோட்பாடான விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த வார்த்தையை நாம் அடிக்கடி இந்த திருப்பாடலில் பார்க்கிறோம். அப்போ இந்த திருப்பாடல் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஜெபத்தை கற்றுத் தருகிற பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யூதர்கள் எல்லோருமே கடவுளாகிய ஆண்டவர் விண்ணுலகில் வீற்றிருக்கிறார். எந்த ஒரு சிலையோ, எந்த ஒரு உருவமோ, எந்த ஒரு உயிரினமோ கடவுளை பிரதிபலிக்க கூடாது, பிரதிபலிக்க முடியாது. எந்த கைவினை பொருட்களும் கடவுளை குறித்து காட்ட முடியாது என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொண்ட 10 கட்டளைகளில் முதல் கட்டளையே நாமே உம் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உமக்கு இருத்தல் ஆகாது என்பதுதான் கடவுளுடைய முதல் கட்டளையாக இருக்கிறது. அப்போ இந்த திருப்பாடலே முதல் கட்டளைக்கு எதிரான பாவங்களை கண்டித்து கடவுளாகிய ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கக்கூடிய ஒரு திருப்பாடல். இன்னைக்கு இந்த திருப்பாடலை படிக்கிற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி? நம்முடைய ஆலயங்களிலும் சுரூபங்கள் இருக்கிறது, உருவங்கள் இருக்கிறது, படங்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு எதிரானது அல்லவா என சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழலாம். அதற்கான தெளிவை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவை. அவரை ஒரு உருவ வழிபாட்டால் நம்மால் கொண்டாட முடியாது. ஆனால் மகன் பிறக்கிற பொழுது, சுதன் ஆகிய கடவுள் பிறக்கிற பொழுது, வார்த்தையாம் கடவுள் மனு உருவாகி நம்மிலே உருவம் பெற்று பிறந்தார். அதைத்தான் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்கிற அந்த புத்தகத்திலே அழகாக திரு அவை சொல்லுகிறது. 1159 சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் எடுக்கிற பொழுது இந்த கடவுளுக்கு உருவம் கொடுத்து அவர் ஒரு மனிதனாக பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவம் எடுத்ததால் நம்முடைய ஆலயங்களிலே உருவங்களை வைத்திருக்கிறோம். அந்த உருவங்கள் சிலைகள் அல்ல, அது சுரூபங்கள். அந்த சுரூபங்கள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், அந்த சுரூபங்கள் அந்த மனிதர் வாழ்ந்த அல்லது கடவுளுடைய உருவத்தை காட்டுகிறதே தவிர அது கடவுள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுபட்ட சுரூபத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த சுரூபம் இயேசு அல்ல. அந்த சுரூபம் இயேசுவை நமக்கு குறித்து காட்டுகிறது. நமக்காக மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து காட்டுகிறது. புனிதர்களை பார்க்கிற பொழுது அந்த சுரூபங்கள் புனிதர்கள் அல்ல, அந்த சுரூபங்கள் தெய்வங்கள் அல்ல. மாறாக அந்த சுரூபங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களை நமக்கு நினைவூட்டுகிறது. அதை நாம் வழிபடுவது அல்ல, மாறாக அவற்றிற்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள்லாம் நல்லா உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு மாதா தேர் எடுக்கிறாங்க, நிறைய அந்தோனியார் தேர் எடுக்கிறாங்க, அப்படின்னு நிறைய புனிதர்களுடைய தேர்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் எந்த தேரையும் முட்டி போட்டு வணங்க எந்த குருக்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முட்டி போட்டு வணங்குவது என்பது அதுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை ஆகிவிடும். ஆனால் ஆராதனை என்பது சிலை வழிபாடாக மாறிவிடும்.
ஆனால் நாம் சுரூபங்களுக்கு ஆராதனை செலுத்துவது அல்ல, மாறாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்து காட்டக்கூடிய நற்கருணைக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செலுத்துகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஜூன் மாதத்தில் கோர்பஸ் கிறிஸ்தி, நம்ம ஆண்டவருடைய திருவுடல் திருரத்த பெருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. அப்போ நற்கருணை எடுத்துக்கொண்டு செல்கிற பொழுது அங்கே முழந்தால் படிட்டு, நீங்கள் நடுத்தெருவில் போயிட்டு இருந்தாலும் நடு ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் முழந்தால் படிட்டு நம்ம ஆண்டவரை நம்ம வணங்குவோம், ஆராதிப்போம். நற்கருணைக்கு மட்டும்தான் ஆராதனை, ஆண்டவராகிய கடவுளுக்கு மட்டும்தான் ஆராதனை. ஆனால் சுரூபங்களுக்கு நாம வணக்கம் செலுத்துகிறோம். அந்த சுரூபங்களை எடுத்து செல்கிற பொழுது ஜெபமாலை ஜெபிப்பாங்க, பாடல் பாடுவாங்களே தவிர அந்த சுரூபங்களுக்கு முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்துங்களேன்னு எந்த குருக்களும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த சுரூபங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறதை தவிர அது கடவுளுடைய கட்டளைக்கு எதிரான பாவங்களாக மாறுவதில்லை. எனவே நாம இன்னைக்கு இந்த திருப்பாடல் வழியாக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கடவுளை எந்த உருவமும் அடக்க முடியாது. கடவுள் உருவமற்றவர் என்பதை நாம் உணர்வோம். கடவுளோடு உறவாடுவோம், கடவுளை கொண்டாடுவோம். ஜெபிப்போமா. எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, நீர் உருவமற்றவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் உறவாடுகிறவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இஸ்ரேல் மக்கள் செய்த பாவத்தை நாங்கள் செய்யாமல், உம்மை உருவங்களில் தேடாமல் உள்ளத்தில் தேட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம் வாழ்வில் மறக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் எதை மறந்துடக்கூடாது? கண்டிப்பா இதை யாருமே மறந்துடக்கூடாது. ஆனா நம்ம அதை மறந்துட்டு தான் நிறையவே செஞ்சுட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியா நம்ம ஒரு உயரத்தை எட்டணும், கரெக்ட் தான். ஆனா அதையும் தாண்டி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம முக்கியமா பாத்துக்கணும். ஆனா நம்ம இந்த இடத்துல இதை நம்ம மறந்து விடுகிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். பல இடங்கள்ல ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா செட்டில் ஆயிட்டோம், ஆனா இந்த மாதிரி அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை வீட்டுல, அதே மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காசு என்னதான் காசு இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம இந்த உடலை நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கணுமோ அப்பெல்லாம் நம்ம அதை விட்டுட்டு அப்பெல்லாம் பொருளாதார ரீதியா ஓட்டம் ஓடிட்டே இருந்தோம். இப்ப நம்ம உட்கார்றப்போ அந்த நோயவே என்னால குணப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கான கையில காசு இருக்கு. இதுதான் பல பேருடைய நிலைமையா இருக்கு. அதை நம்ம மறந்து விடக்கூடாது அப்படின்றதுதான் தரம். ஹெல்த் இஸ் வெல்த். கண்டிப்பா அடுத்தது எதை மறந்து விடக்கூடாதுன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பத்தி பார்க்கலாம். ஜூலை 7 புனித வில்லிபால்ட். புனித வில்லிபால்ட் கிபி 700ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டின் வெசக்ஸ் பகுதியின் அரச குடும்பத்தில் பிறந்தார். குழந்தையிலேயே கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த புனித வில்லிபால்ட் இறை அருளால் சுகம் பெற்ற காரணத்தால் 5 வயதிலேயே வால்தாமின் பெனடிக்டைன் மடத்தில் சேர்க்கப்பட்டார். கிபி 722ஆம் ஆண்டு ரோமைக்கு திருப்பயணம் சென்ற நம் புனிதர் மலேரியாவால் பாதிக்கப்பட்ட போதும் இறை வேண்டலால் நலம் பெற்றார். கிபி 724 மற்றும் கிபி 725ஆம் ஆண்டுகளில் புனித நகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இவர் புனித நாடுகளுக்கான வழிகாட்டி நூலை ஆங்கிலத்தில் எழுதினார். கிபி 741ஆம் ஆண்டு குருவாகவும் ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்ட புனித வில்லிபால்ட் ஜெர்மனி நாட்டில் மறைபரப்பும் பணியை மேற்கொண்டார். கிபி 752ஆம் ஆண்டு புனித வில்லிபால்ட் தம் சகோதரருடன் இணைந்து ஆண் பெண் துறவியர்களுக்கென இரட்டை மடத்தை அமைத்து தன் சகோதரி புனித வால்பர்காவை பணியில் அமர்த்தினார். 40 ஆண்டுகளாக ஆயராக பணியாற்றிய இவர் திருச்சபையின் மறையுண்மைகளை மக்கள் அறிந்து கொள்ள பல முயற்சிகளை மேற்கொண்டதோடு ஏழைகளின் தேவைகள் அறிந்து உதவினார். இவர் ஜெபிப்பதற்கும் உழைப்பதற்கும் அதிக நேரம் செலவிட்டு உண்பதற்கும் உறங்குவதற்கும் குறைந்த நேரம் செலவிட்ட காரணத்தால் பிணியுற்று
கிபி 781 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார். தூய வில்லி பால்டுவின் விழாவை கொண்டாடும் நாம் இறைவனின் புனித செயல்களை பின்பற்றி வாழ்ந்து மற்றவரையும் புனிதராக்க முயற்சி செய்வோம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் சில காரியங்களை வந்து நம்ம மறந்து விடக்கூடாது, அதனால மறந்தா நம்ம நிறைய இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன மறக்க கூடாது? ஸோ அடுத்தது எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு நிலையில இருக்கிறோம், என்னை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு திங்கிங் நமக்குள்ள இருக்குது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளை எல்லாரும் எல்லா நேரங்களையும் என்ன பண்ண மாட்டாங்க, புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ஃபேமிலியில கணவன் மனைவி கிட்டயோ இல்லை பெற்றோர் பிள்ளைகிட்ட சில விஷயங்கள் இருக்கும். நான் சொல்லாமலே என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நான் சொல்லாமலே என் கணவன், அதாவது புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்கணும், அதாவது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கு. நான் சொல்லாமலே என் கணவர் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நான் சொல்லாமலே என் மனைவி புரிஞ்சுக்கணும். நான் சொல்லாமலே என் பெற்றோர் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லாமலே என் பிள்ளைங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதை சொல்லாமல் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து எப்பவாவது ஒரு டைம் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம். நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா, இது இட்ஸ் டூ மச் லவ், அதனால என்ன பண்றோம், நான் வந்து அப்படி மனசுக்குள்ள ஒரு டெலிபதி கேட்ட மாதிரி நாங்க நினைச்சோம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது நம்ம அப்படி சொல்லிக்கி நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு ஆறுதல் படுத்திக்குவோம், ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். ஓகே, நான் நினைச்ச மனசுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டாங்க. அது எல்லா நேரங்களையும் நடக்குமான்னு கேட்டா எல்லா நேரங்களையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப சில விஷயங்கள் சொல்லிதான் என்ன பண்ணணும், புரியணும். சில நேரங்கள்ல சொல்லும் போதும் என்ன ஆகாது, புரியாது. உலகாலம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, மனிதனா பிறந்தாரு, நிறைய நற்செய்தி பணி செஞ்சாரு. அவர் சொன்ன நற்செய்தி பணியில நிறைய பேருக்கு என்ன பண்ணல, பிடிக்கவும் இல்லை, புரியவும் இல்லை. அவர் யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை. அவங்களை புரிந்து கொள்ளாதவங்க தான் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைவதற்கு எல்லா என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைன்னா இன்னைக்கு எல்லாரும் என்னைய புரிஞ்சுக்குவாங்க நான் நினைக்கிறது என்னுடைய மடத்தனம். அப்போ எல்லாரும் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டார்கள். இதுல நம்ம என்ன மறந்து விடக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை மறந்து விட. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம், இதை மறந்துட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சிறப்பாக பாத்துக்கலாம், அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட வைக்கிறதால கடைசியில அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும்ல. நிச்சயமா இதை நம்ம மறக்காம நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சிறப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம், விவாத பகுதி பார்க்கலாம். ஹன் பரம்பரை சீனாவை ஆண்டு கொண்டிருந்த சமயம் அது. அவருக்கு சாகாவரம் தரும் அமிர்தம் கிடைத்தது. பரிசாக அதை அவர் உடனே குடித்து விடாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து குடித்து கொள்ளலாம் என்று ஒரு ரகசியமான இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அங்கே வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் எடுத்து குடித்தவன் நான் சாகவே மாட்டேனே என்று சொல்லி திரிய மாட்டிக்கொண்டான். கடுங்கோபமாகி போனார் மன்னர். நான் சாப்பிடவிருந்த சாகாவர அமிர்தத்தை ஒரு பணியால் சாப்பிடுவதா? உடனே அவனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டார். தண்டனை நிறைவேற்றப்படும் முன் அமெரிக்கையாய் அருகே வந்து நின்றான் அந்த தண்டனை பெற்ற இளைஞன். மன்னா, நான் செய்ததற்காக மரண தண்டனை பெறுவது சரிதான். இதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சொல்லு, என்ன சிக்கல்? நான் சாப்பிட்டது சாகாவரம் தரும் அமிர்தம் என்றால் நீங்கள் தூக்கில் போடும்போது நான் சாகக்கூடாது. அப்படியே நான் செத்து போனால் மன்னர் வைத்திருந்தது சாகாவரம் கொடுக்கும் அமிர்தம் இல்லை என்றாகிவிடுமே. சாகாவரம் இல்லாததை திருடியது எப்படி குற்றமாகும்? மன்னர் ஏன் மரண தண்டனை விதித்தார் என்றாகி அப்பாவியை கொன்ற பாவம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். யோசித்து செயல்படுங்கள் மன்னா. குழம்பி போன மன்னர் இந்த இளைஞனை மன்னித்து விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அது சரி, சாகாவரம் தரும் அமிர்தத்தை குடித்தவனுக்கே சாவு நேர்ந்ததை என்னவென்று சொல்வது? சாகாவரம் பெற்றவரின் கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். அந்த சாவு வராதா? என்னை விடுவிக்காதா? விடுதலை தராதா? மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனிதனால் பலமுறை செத்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. நீ இறந்த பிறகு, நீ செத்த பிறகு தகுதியுள்ளவன் கைகட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் தான் உன்னை சுமந்து கொண்டு செல்வான். விவேகங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் வீரிய விதைகள். இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட வசை சொல், இந்த மூன்றையும் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான்.
ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாயிருங்கள், அது உங்கள் வீரம். ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிருங்கள், அது உங்கள் விவேகம். நினைவிருக்கட்டும், வேகம் எதிர்பார்த்த முடிவை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாக தரும். வேகமான வண்டிகள் வேகத்தடையில் விழுந்தன, விவேகமான வண்டிகள் வேகத்தடையை மீறி பாய்ந்தன. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நாம் மறந்து விட கூடாது. அது என்னென்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகளை காட்டிலும் நம் செயல்களை செய்ய மறந்து விடக்கூடாது. பல பேருக்கு இருக்க ஒரு பெரிய இஷ்யூவே என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 1008 வார்த்தைகள் 1008 ப்ராமிஸை சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். நாளைக்கு அதை மறந்துட்டு இருப்போம். ஓ, நானா இப்படி சொன்னேன், நானம்மா போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், நானா போய் இபி பில் கட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா நம்ம மறந்து விடக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு செயல் செய்யறோம்னு சொல்றோம், அந்த வார்த்தையில சொல்றோம் அப்படின்னா, அதை நாளைக்கு நம்ம அதை மறக்காமல் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான். கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன நிறைய ப்ராமிசஸ். 1ஆம் தேதி மட்டும் வரட்டும், நான் என்ன பண்றேன், குடிக்கிறத விட்டுருவேன். 10ஆம் தேதி மட்டும் வரட்டும், நான் தம் அடிக்கிறத விட்டுருவேன். இல்ல சொல்றாங்களே ஒவ்வொரு டேட்ஸ், ஏதாவது ஒரு முக்கியமா என்னுடைய பிறந்த நாள் வரட்டும், என்னோட பிறந்த நாள்ல இருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை என்ன பண்ணிருந்தேன் விட்டு, ஏதோ ஒரு டேட் நம்ம என்ன பண்றோம் மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பட் அதை செய்யறோமா அப்படின்னு கேட்டா அதுதான் பெரிய கேள்விக்குறி. ஆனா அதை நம்ம சொல்லாமலே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் கரெக்டா செஞ்சுட்டான்பா அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கிற செய்யவே இல்லைன்னா இவன் வாயிலே வடதான் சுடுவான், மற்றபடி இவன் செயல் என்ன பண்ண மாட்டான், காட்ட மாட்டான். ஸோ அப்போ மறந்து விடக்கூடாது. நாம் வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி பேசுவதை காட்டிலும் செயலில் காட்டுவதே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. மறக்காமல் அதை செய்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, இன்றைய நாள் சில காரியங்களை நம்ம மறந்து விடக்கூடாது, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம எதையும் மறந்து விடக்கூடாது. ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, அந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த தோல்வி என்பது வெற்றியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. பல நேரங்கள் அந்த தோல்வி வந்துருச்சுன்னா இதோட எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுப்பது, இதோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் அதை நினைக்காதீங்க. நமக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது சக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி. நிறைய நேரங்கள் நினைச்சிருப்போம் இவங்க இல்லாம நம்ம லைஃபே என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, அவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லிருப்போம். நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்போம், செத்தே போயிடும் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம் சொல்லிருப்போம். ஸோ அந்த லவ் பிரேக்கப், அந்த ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பாத்தீங்கன்னா, யார் இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை என்ன பண்ண கற்றுக் கொடுக்கும். இது போல ஒவ்வொரு தோல்விகளும் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை கற்றுக்கொண்டு அடுத்த முறை அதை சரியா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த தோல்வி அப்படிங்கிற நிலையில இருந்து வெற்றி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம சென்று வர முடியும். ஸோ அப்போ அந்த தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி அப்படிங்கிறத நாம் மறந்துவிட கூடாது. மறக்காமல் இதை நம்ம செய்ய வேண்டும். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். நம்ம வழக்கமாக சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ளே உணவு போன உடனே குடல் நகர ஆரம்பிக்கும். இது பேர் கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இந்த குடல் நகர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அடி வழிய குடலோடைய அடிப்பகுதியில் மோஷன் அதிகமாக சேர்ந்துட்டே வரும்பொழுது அந்த நகர்ந்துட்டு வரும்போது குடல் அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு இருக்க பகுதியை அடையும் பொழுது குழந்தைங்களுக்கு வலிக்கும். அப்போ நாள் கூட இந்த குழந்தை ஒரு முறையும் சாப்பிடும் பொழுது அந்த வலியை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். ரெண்டாவது இப்போ நிறைய பேர் இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் நிறைய, அதுவும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரால் காலையில் நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாழைப்பழம், ஓட்ஸ் அதுன்னு போட்டு கஞ்சி மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அந்த குழந்தைக்கு குடிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய நன்மைகள் இருக்குன்னு போக, பட் இந்த மாதிரி உணவு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமாக தண்ணியும்
ஃபைபரும் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சாலட்ஸ் மாதிரியோ ஒரு குக்கும்பர் இல்லை ஒரு ப்ராக்கோலி இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வேக வச்சு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மீலோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பழக்கி விடணும். அப்புறம் கம்பல்சரி வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பேர் ப்ரெஷருங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில பேர் நிறைய ஜங்க் கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து குழந்தைங்க வந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க, எங்களுக்கும் இதே மாதிரி பேக்கெட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சாதாரணமாக சிப்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸ் இது வந்துட்டு ஸ்நாக்னா கண்டிப்பாக இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டாண்டர்டாகி போச்சு. சில ஸ்கூல்ஸில் வந்து இதை வந்து நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க, அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் மெஜாரிட்டி குழந்தைங்கள் வந்து பேரண்ட்ஸும் இது ஈஸி ஸ்நாக்ஸாக வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கட் வச்சு கொடுத்துட்றாங்க, இல்லை வெறுமே நட்ஸு அந்த மாதிரி வச்சு ஹெல்த்தியாக கொடுக்குறோன்னு நினச்சி கொடுத்துட்றாங்க. பட் இதில் வந்து கண்டிப்பாக நார்ச்சத்து கிடையாது. முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த மைதாவில் பண்ண ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படுத்தும். இது வந்து குடலையும் சரியாக நகர விடாமல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுடைய குடலோட லென்த்துமே சின்னதுங்கிறனால சீக்கிரமாக அடைப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது குறையும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு உடம்புக்கு நாளடைவில் போகி சேர வேண்டிய சத்துக்கள்லாம் வந்து குறைபாடு ஏற்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து இன்னொரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி அடிக்கடி வயிறு வலிக்கிற குழந்தைங்க, வயிறை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது. அவங்களுக்கு விட்டு விட்டு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வரும், என்ன குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் எழுந்து போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நீங்கள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்களுடைய டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. சிறப்பான பகுதி நலம் தரும் நேரம் பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்துவிடக்கூடாத சில விஷயங்கள். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? என் கூட வந்து பயணத்தில் இருப்பவர்கள், என் கூட வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், என்னுடைய உறவினர்களை நான் தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் இதை மறந்து விடக்கூடாது. எப்படி அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வந்து அறிவுபூர்வமாக கூட தேர்ந்தெடுக்கலாம். அது வந்து மிகவும் நல்லது அப்படின்ட்டு. எவ்வளவு பேர் டாக்ஸிக் பீப்புளா இருக்காங்க நம்மளை சுத்தி, நம்மளுக்கு அது தெரியாமலே நம்ம அவங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில தான் தெரியும், ஐயோ இவங்க சரியான டாக்ஸிக் பீப்புள், இவங்களால நம்மளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுவே நம்ம வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு தேர்ந்தெடுப்புல இருக்கும் போது அதை நாம் மறந்து விடாமல் நம்ம இதை செய்யும் பொழுது நம்மை சுற்றி எப்பவுமே நல்லவர்களாக இருப்பாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். அதுவே கெட்டவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து அந்த கெட்ட பழக்கத்தை தானே கத்துப்போம். இதுல நம்ம கரெக்டா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எப்பவுமே நல்லவர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த கம்பெனி, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்முடைய கொலீக் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு அழகான ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம இன்னைக்கு யாரா இருக்கிறோம், பன்றியா இருக்கிறோமா கன்றா இருக்கிறோமா நமக்கு தெரியாது. அப்ப நாம சேர்ந்துக்கூடிய சர்க்கிள்ஸ் எல்லாமே எனக்கு என்னோட வேவ்லென்த் கேட்டார் போல, நான் தப்பு செஞ்சா என்ன பண்ணுவேன், தட்டி நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், என்னைய தட்டி கேட்கணும். என்னை வந்து தவறு செய்ய விடாமல் என்ன பண்ணணும், தடுக்கணும். பரவாயில்ல செய் என்கரேஜ் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்க கூடாது. அப்போ அந்த ஒரு இக்கட்டான காலத்துல என்ன பண்ணுவாங்க, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. டாக்ஸிக் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. அவங்களால எனக்கும் எந்த பயனும் இருக்காது, என்னாலே அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது. அவங்க அதாவது சில ஒரு திரைப்படத்தை சொல்லுவாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். ஸோ இத்தகைய நண்பர்கள் என்ன அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதுக்கு இதை முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருந்தோம் போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு நம்மளே அவங்கள பக்கம் என்ன பண்ணிடும், இழுத்து விட்டுரும். ஸோ அப்போ நம்ம எதுவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தா கூட நமக்கு என்ன ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை தள்ளி போடக்கூடிய ஒரு மனநிலையோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேடந்தாங்கல் பறவை மாதிரி சில நேரங்கள் நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும், நம்ம சொந்தக்காரங்கள் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது உதவினா உடனே வந்துருவாங்க. அந்த உதவி பெற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஞானத்தோட, எனக்கு இவங்க லைஃப்ல இந்த வளர்ச்சிக்கு என் வளர்ச்சிக்கும் அவங்க உதவியா இருப்பாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் உதவியாக இருப்பேன். அந்த வளர்ச்சி வந்து நல்லதை நோக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப இதுல நான் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் மறந்து விட கூடாது. ஞானத்தோடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 49 உள் நுழைகிறோம்.
எவருக்கும் பயனற்றவர் என்று மூவர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? ஏவாது மாற்றும் இளங்கிளையும் காவாது வைதள்ளி சொல்லும் தலைமகனும் பொய்தள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும் இம்மூவர் இம்மைக்கு உறுதியில்லாள். திரிகடுகம் 49. இப்பிறவியில் எல்லார் முன்னிலையிலும் பயனற்றவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் மூவர். ஒருவர் பெற்றோர்தம் அன்பு வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாத மகன் அல்லது மகள். 2 மனைவியை எள்ளி நகையாடும் மதியாத தன்மை கொண்டு இகழ்கின்ற கணவன். 3 வீட்டில் இருக்கின்ற அந்த உண்மையான செல்வத்தை பொருட்டாக எண்ணாமல் அதை வீணாக்குகின்ற அழிக்கின்ற மனைவி. இம்மூவருமே இங்கு எவருக்கும் பயனற்றவர்கள், கடவுளுக்கும் பயனற்றவர்கள். அப்போது திருக்குறளிலே நாம் பார்க்கிறோம் இந்த மூவகையான செய்திகள். இல்லறத்திலே இந்த 3 முதலில் வரும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு. இல்வாழ்க்கை என்பது அது குடும்பத் தலைவன் அல்லது தலைவி. வாழ்க்கை துணைநலம் என்பது அங்கு அந்த கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்கிற அந்த துணை. 3 இவர்கள் இருவர் வழியாக கடவுள் தருகின்ற அந்த குழந்தை செல்வங்கள், மக்கட்பேறு. இம்மூவகையினருமே தங்கள் வாழ்வில் இவற்றை கடைப்பிடிக்க வேண்டும், இவற்றை கடைப்பிடிக்கக்கூடாது என்று நெறி இருக்கிறது. அந்த வகையில்தான் இங்கே முதலில் சொல்லப்படுகிற செய்தி மக்கட்பேறு. மக்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மகன், மகள், இவர்கள் பெற்றோர்தம் அன்பு வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும். அப்படி ஏற்காதவர் அவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர். அவர் இந்த உலகத்தில் எவராலும் மதிக்கப்படக்கூடியவர் அல்லர் என்கின்ற, பயனற்றவராக இருக்கக்கூடியவர் என்கின்ற அந்த செய்தி இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஆக மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்கிறது குறள். ஒரு மகன் அல்லது ஒரு மகள், அவரை குறித்து இங்கு மற்றவர்கள் இந்த மகனை, இந்த மகளை பெற்றெடுப்பதற்கு இவருடைய தந்தை, இவருடைய தாய் என்ன தவம் செய்தார்கள் என்று வியந்து பாராட்டுகின்ற, போற்றுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அந்த சொல்தான் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு அந்த பிள்ளைகள் பெற்றுத்தருகிற மிகச்சிறந்த வெகுமதி, மிகச்சிறந்த ஊதியம். அதில் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிற முதன்மையான கருத்தாக இருக்கிறது. பெற்றோர்தம் வழிகாட்டுதலை பிள்ளைகள் ஏற்றாக வேண்டும். 4ஆம் கட்டளை சொல்கிறது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. பெற்றோரை மதித்து நட. பெற்றோர்கள் விண்ணக தந்தையின் மண்ணக சாயல்கள், தந்தை வளனார் போன்று. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு இங்கு செவிமடுத்தாக வேண்டும். எனக்கு என்ன, இதனால் உங்களுக்கு என்ன சிக்கல், உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதாக பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அந்த பெற்றோர்கள் அவர்கள் பட்டறிவு கொண்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள். அவர்கள் சொல்கிற சொல் என்பது இந்த பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தான் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பது இங்கு முதன்மையான ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. புனித அந்தோனியார் படத்திலே அங்கே ஒரு இளைஞன் தன் தாயினுடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவன் எதிரும் புதிருமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதிலே ஒரு முறை அந்த தாயை எட்டி உதைத்து விடுவான். அப்பொழுது அந்தோனியார் அந்த இளைஞனை பார்த்து பேசுகின்ற நேரத்திலே அந்த பாடல் இப்படி வரும். அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு, தன்னை உணர்ந்து விடு, தவற்றை திருத்தி விடு. அப்படி வந்து இந்த மாதிரி உன்னை தொட்டிலில் தூங்க வைத்தாள், புட்டிலில் பால் கொடுத்தாள், தட்டினில் சோறுமிட்டாள், எட்டி உதைத்தாயே. உடனே அவன் அம்மா அம்மா என்று அலறி கடைசியில் எந்த காலை வைத்து தன் தாயை எட்டி உதைத்தானோ அதை வெட்டி எடுத்து விடுகிறான். உடனே அந்த தாய் அந்த மகனை அழைத்து கொண்டு அந்தோனியாரிடம் செல்கிறார். அங்கு புதுமையான முறையிலே கால் பொருத்தப்படுகிறது. ஆக மகனோ மகளோ பெற்றோருடைய அறிவுரைக்கு எதிராக செல்கின்ற அந்த தன்மை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது இங்கு முதன்மையான கருத்து. அப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற, பணிகின்ற, செவிமடுக்கின்ற இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சென்றார் என்கிற அந்த சொல் இருக்கிறது. அதன்படி வாழ்கின்ற அந்த தன்மையுள்ளவர்கள் தான் பயனுள்ளவர்கள். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இளங்கிளை. இளங்கிளை அருமையான ஒரு சொல். அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மகன், மகள், பிள்ளைகள், கிள்ளைகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த சொற்கள் இருக்கின்றவே, அவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அருமையான சொல் இளங்கிளை. என்ன, வீட்டில் எத்தனை பேர் இளங்கிளைகள் அப்படின்னு கேட்கலாம்.
அப்படின்னா என்ன, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுக்கு இளங்கிளைகள் இவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆக நாம் கடவுளுக்கு அடிமைகள் தான். பெற்றோருக்கு பிள்ளைகள் அவர்கள் அடிமைகளாக இருப்பது என்பது ஒன்றும் ஒரு இயல்பற்ற தன்மை அல்ல, அது கடவுள் நமக்கு சுட்டுகின்ற ஒன்று தான். ஆனால் இங்கு ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், கடவுளுக்கு மட்டும்தான் நாம் எல்லாரும் அடிமை, வேறு எவருக்கும் அடிமை இல்லை. எனவே முதிர்ச்சியான மனநிலையோடு அதே வேளையில் பெரியவர்களை மதிக்கின்ற தன்மையோடு வாழ்வதற்கு உறுதியேற்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல சில காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது, நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நம்ம எதை சிந்திக்க போகின்றோம்? சோ அடுத்தது எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இரக்க குணம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த இரக்க குணம் நம்மை ஏமாளியாக என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிவிட கூடாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ஞாபகத்துல வச்சிருக்கணும். சோ இரக்கம் காட்டுறது என்னைக்குமே தப்பு கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த பவுண்டரியில நம்ம என்ன பண்ணிக்கணும், செட் பண்ணிக்கணும். இப்ப என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இன்னொருத்தரோட எனக்கு ஒரு முரண் இருக்குது, அப்போ நான் அந்த முரணை நான் சரி செய்து கொள்வதற்கு நான் ஒரு முறை இல்ல இருமுறை தான் என்ன பண்ணுவேன், முயற்சி மேற்கொள்வேன். அதுக்கு மேல திரும்ப நான் போய் இறங்கி போய் நான் பேசினேன்னா அது என்னுடைய சுய மரியாதைக்கு ஒரு இழுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனா அதுதான் என்னுடைய பவுண்டரி. இதுதான் சரியான பவுண்டரி, இதுதான் தப்பு அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பவுண்டரி அது மாறுபடும். இப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், போய் சாரி கேட்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தடவை இல்ல 2 தடவை 1000 தடவை அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பவுண்டரி ரொம்ப பெருசு. ஆனா அதே விஷயத்தை என்னோட சக நண்பனோ இல்ல என் கூட இருக்கக்கூடிய ஒரு சக ஊழியரோ எல்லாரும் அதை செய்வாங்கன்னா அவங்க அந்த பவுண்டரி செட் பண்ணிருப்பாங்க. ஒரு இடம் தப்புன்னா சரி மன்னிச்சிட்டோம், இன்னும் ஒரு தடவை என்ன பண்ணலாம், சான்ஸ் கொடுக்கலாம். அந்த 2வது இடம் தப்பு பண்ணோம், மன்னிச்சிட்டோம். திரும்ப 3வது இடம் என்ன பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி அந்த பவுண்டரி என்ன பண்ணிக்கணும், செட் பண்ணிக்கணும். ஓகே, நான் மன்னிப்பு கொடுப்பதற்கும் சரி, மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் சரி, மன்னிப்பு வந்து அளவில்லாமல் என்ன பண்ணணும், கொடுக்கத்தான் செய்யணும். ஆனா அந்த இரக்க குணத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி நான் திரும்ப மன்னிச்சு நான் ஏமாளியா இருந்துட்டேன் அப்படின்னா, இங்க ஏமாற்றுபவர்களை காட்டிலும் ஏமாளியாக நானே வாலண்டியரா போய் மாத்திக்கிறேன்னு சொல்றேன். அதுதான் ரொம்ப முட்டாள்தனம், மோசமானது. அப்ப அந்த பவுண்டரியை செட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரக்க குணத்தோடு இருக்க வேண்டும். அந்த இரக்க குணத்தினுடைய எல்லை என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மறந்துவிடக் கூடாது, நினைவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏஐ வந்த பிறகு இணையத்தில் கிளிக் செய்யும் பழக்கம் குறைந்து விட்டதா? ஒரு காலத்தில் நாம் ஏதேனும் தகவலை தேடினால் தேடல் இயந்திரத்தில் பல இணையதளங்களை திறந்து நாம் படிக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் நாம் இணையதளங்களை கிளிக் செய்வது குறைந்து வருகிறதா? கிளிக் செய்யும் பழக்கம் இனி இல்லாமல் போனால் இணைய உலகில் அதனால் வரும் தாக்கம் தான் என்ன? தகவலை வழங்கும் இணையதளங்கள் எதிர்காலத்தில் எப்படி மாற வேண்டும்? இணையதள பக்கங்களை கொண்டிருப்பவரின் நிலைதான் என்ன? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். ஏதேன்ஸ் நகர் அறிஞர்கள் பவுலை அரையோபாகு என்னும் மன்றத்திற்கு அழைத்து கொண்டு போய், நீர் அளிக்கும் இந்த புதிய போதனையை பற்றி நாங்கள் அறியலாமா? நீர் எங்களுக்கு சொல்வது கேட்க புதுமையாக உள்ளதே, அவற்றின் பொருள் என்னவென்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்றார்கள். ஏதென்ஸ் நகரத்தார் அனைவரும் அங்கு குடியேறி வாழ்ந்து வந்த அந்நியரும் இதுபோன்ற புதிய செய்திகளை கேட்பதிலும் சொல்வதிலும் மட்டுமே தங்கள் நேரத்தை போக்கினர். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். ஏதென்ஸ் நகர மக்களின் ஆழமான தேடல் அவர்களுக்கு உண்மை கடவுளை அடையாளப்படுத்தியது. ஆழமான ஆய்வும் ஆழமான வாசிப்பும் உண்மையை கண்முன் கொண்டு வர முடியும். இணைய உலகின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய கூகுள் தேடு பொறியை ஓர் ஆண்டில் மட்டும் 5 டிரில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த எண்ணிக்கையே கூகுள் தேடு பொறியின் மதிப்பை கூட்டுவதோடு இணைய உலகின் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து நீடிக்க செய்கிறது. கூகுள் தேடு பொறியின் முதல் பக்கத்தில் எந்தெந்த இணைய தளங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றதோ அந்தந்த இணைய தளங்கள் பிரபலமடைகின்றன. இதனால் கூகுளின் தயவிற்காக ஒவ்வொரு நிறுவனமும் போட்டி போடுவதோடு நில்லாமல் முதல் பக்க வரிசையில் தங்களின் இணையதளங்களை கொண்டு வருவதற்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி வழங்குகின்றனர்.
ஆனால் இத்தகைய அணுகுமுறைகளுக்கெல்லாம் கூகுள் சமீபத்தில் அறிமுகம் செய்த செயற்கை நுண்ணறிவு முறை, அதாவது AI மோட் என்பது உலை வைத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். பியூ ரிசர்ச் சென்டர் என்னும் அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தேடும் முறை 30% 40% வரை இணையதள பயனர்களை இழந்திருக்கின்றன என்ற புள்ளி விவரத்தை வெளியிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொருவரும் கல்விக்காக, மருத்துவத்திற்காக, தரவுகளுக்காக, பொழுதுபோக்கிற்காக, இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக இணையதளங்களின் உரலியை, அதாவது இணையதள முகவரியை URL யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேட்டரை சொடுக்கி கிளிக் செய்து அதை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இப்பொழுதெல்லாம் பலரும் செயற்கை நுண்ணறிவு தளங்களையே தேடுதலுக்கு பயன்படுத்துவதால் சொடுக்கி பயன்படுத்தும் முறை, அதாவது கிளிக் செய்து பயன்படுத்தும் முறை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது என்றே சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவு தேடல் பொறி, அதாவது AI மோட், இணையத்தில் இருக்கின்ற பலருடைய பல்வேறுபட்ட தரவுகளை தேடி தன் பாணியில் தருகிறது. ஆனால் எந்த இணைய பக்கங்களிலிருந்து அல்லது யாருடைய கருத்தை நமக்கு தருகிறது என்பதை அது பல நேரங்களில் குறிப்பிடுவதில்லை. இதனால் கருத்துருவாக்கத்திற்கு சொந்தக்காரர்களும் அந்த கருத்தை பதிவு செய்த இணையதள பக்கங்களும் புறக்கணிக்கப்படுகின்றன. இத்தகைய சூழல் இணைய உலகில் பெரும் விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். AI தானாக எதையும் உருவாக்குவதில்லை. மனிதர்கள் எழுதிய தரவுகளை கொண்டுதான் அது பயிற்சி பெறுகிறது. ஆனால் பதிலை கொடுக்கும்போது அந்த மனிதர்களுக்கு தகுந்த அங்கீகாரமோ அல்லது பலனோ கிடைப்பதில்லை. இந்நிலை மாற வேண்டும். AI சில நேரங்களில் தவறான தகவல்களை நமக்கு வழங்கலாம். ஆனால் ஹைப்பர் லிங்கை, ப்ளூ லிங்கை கிளிக் செய்து பெறக்கூடிய தகவல் என்பது அது சரியா தவறா என்பதையும், யார் நமக்கு தருகிறார் என்ற செய்தியும் நமக்கு தெரியும். AI பதிலளிக்கும் போது ஒரு தவற்றை யார் செய்தது என்ற பொறுப்புணர்வு இல்லாமல் போகிறது. இதன் சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். AI ஒரு குறிப்பிட்ட தரவை மட்டும் எடுத்துக்கொண்டு பதிலளிக்கும் போது மற்ற கருத்துக்கள் அல்லது பன்முகத்தன்மை கொண்ட பார்வைகள் மறைக்கப்படலாம். எனவே பயனர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேடல் என்பது இனி தகவலை கண்டுபிடிப்பது என்பதிலிருந்து பதிலை பெறுவது என்பதாக மாறிவிட்டது. ஏதேன்ஸ் நகர் அறிஞர்கள் பவுலின் ஞானத்தையும் அவர் கொண்டிருந்த அனுபவத்தையும் அவரிடமிருந்தே நேரடியாக பெற முயற்சிக்கின்றார்கள். இதன் முடிவில் பலரும் இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தற்போதைய இணைய சூழலை கூர்ந்து நோக்கும்போது பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவிடமே கேள்விகளை கொடுத்து பதிலை எளிதாக பெற்றுவிடுகிறோம். ஆழ்ந்த வாசிப்பும் ஆய்வு கண்ணோட்டமும் நம்மிடம் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் பல ஆயிரம் இணையதளங்கள் இருளுக்கு தள்ளப்படுவது உறுதி. இணையதளங்களின் அழிவிற்கு காரணம் நாம் தவறான லிங்கை கிளிக் செய்துவிட்டோம் என்பதால் அல்ல, மாறாக AI வளர்ச்சியினால் கிளிக் செய்வதையே நிறுத்திவிட்டோம் என்பதாலேயே என்று நாம் உணர முடிகிறது. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம லைஃப்ல இந்த விஷயங்களெல்லாம் நான் மறந்து விடக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது நம்ம மறந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஒரு நல்ல நேரமா இருந்தாலும் சரி, கெட்ட நேரமா இருந்தாலும் சரி, இது நிரந்தரம் தானே அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ அது நம்ம மறந்து விடாமல், ஒரு துன்ப சூழ்நிலை கூட நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம் அப்படின்னா, அவ்வளவுதான், அந்த பிரச்சனை வந்துருச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் லைஃப் எதுவும் கிடையாது அப்படிலாம் புலம்பல் நம்மளுக்குள்ள இருக்குல்ல. ஆனா அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு லைஃப்ல மாற்றங்கள் வரும், நல்ல நேரங்கள் வரும். சோ எப்பவுமே இது சஃபல் ஆயிட்டே இருக்குமே தவிர இதுதான் நிரந்தரம் அப்படி ஒன்று இல்லை. அதை நாம் மறந்து விடக்கூடாதுன்றது நமக்கு கண்டிப்பா. எதுவுமே நிரந்தரம் இல்ல, நிச்சயமாக எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஏதோ ஒரு சில விஷயம் நமக்கு ரொம்ப அப்படி முத்தாய்ப்பா தெரியும். சில நாட்கள் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அது நமக்கு சி அப்படிங்கிற மாதிரி மாறிவிடும். ஸோ இது போல எல்லா விஷயங்களும் நம்ம ஏதோ ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அழுதுருப்போம். இன்னைக்கு அந்த நாள் நினைச்சு பார்த்தா ஏன்டா இன்னைக்கு அப்படி அழுதும் அப்படின்னு இன்னைக்கு சிரிக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்போம். எனக்கு ஒரு நாள் ரொம்ப விழுந்து சிரிச்சிருப்போம். நண்பர்களோடு சேர்ந்து அன்னைக்கு இச்சா ரொம்ப சிரிச்சிட்டோம்ல, அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ அப்போ இந்த மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் நிரந்தரமா என் லைஃப்ல எப்பவுமே கூட வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நெல் ரகங்கள் தேர்வு. குறுவைக்கு நம்ம நெல் போட்டவங்க பரவாயில்லைங்க, போடாதவங்களுக்கு தண்ணீர் குறைவாக இருந்திருக்கும். மழை பெஞ்சு இப்போ தண்ணீர் ஓரளவுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆற்றுல தண்ணி வந்திருக்கலாம். அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ரகங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் கிடைக்கிற ரகங்களில் கலப்பு இல்லாத ரகங்களாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து நடவு செய்யலாம். முக்கியமாக TPS 5 அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரகம்ங்க. திடமான ரகமாக நல்ல ரகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாத நமக்கு ADT 51, கோ 55, கோ 51 இதெல்லாம் நல்ல ரகங்கள்ங்க, நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகமாக இருக்குது. இது இல்லாத நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இருக்குது. மஹிந்திரா 606, அப்புறம் அக்ஷயா பொன்னி, இதெல்லாம் நமக்கு மேம்படுத்தப்பட்ட நல்ல ரகங்களாக இருக்குங்க. இது இல்லாமல் நம்ம பாரம்பரிய நெல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான ரகங்களுக்கு போகாமல் வெள்ளை நிற அரிசி வேணும் அப்படின்னா தூய மல்லி, மைசூர் மல்லி, முக்கியமாக சிவன் சம்பா, இந்த 3 ரகங்கள் மட்டும் போடுங்க. நல்ல விளைச்சல் கிடைக்குது, விற்பனை ஆகுதுங்க. இந்த ரகங்களை எங்கே விற்பனை ஆகுது அப்படின்னு, எங்கே விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கை அறுவடை செஞ்சு கலப்பில்லாத நெல் ரகங்கள் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரையிலும் விளைச்சல் உள்ள நெல்லை எங்கே கொடுக்க போகிறோம், DPCயில் கொடுக்குறோம்னா எதுவாக இருந்தாலும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு 2400 கிலோ கண்டிப்பாக கிடைக்கணும். ஒருவேளை நம்ம மோட்டார் ரக நெல் அப்படின்னு சொன்னால் 3000 கிலோ கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கிடைக்கிறத வாங்கிக்கலாங்க. அப்படி வாங்கி பண்ணுறது நல்லதுங்க. இந்த MTU அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஆந்திர வகை நெல், 1094 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க. இந்த மாதிரி ரகங்கள்லாம் சராசரியாக 2400லேருந்து 3200 கிலோ வரலும் கிடைக்குதுங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் அதுக்கான முதல் விஷயம் என்னென்னா, தரமான விதை நெல்லை வாங்குறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த விதை நெல்லை பொறுத்தளவில் உங்களுடைய மண்ணுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்து செய்யலாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சன்னரக நெல் அப்படின்னு சொன்னால், இப்போ குறிப்பிட்டு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா 10 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி பெரிய இடம் வச்சுருந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலோ, அல்லது 10 விவசாயிகள் சேர்ந்து பண்ணலாங்க அப்படின்னு இருக்கிறதா இருந்தாலோ சன்னரக அரிசி பண்ண பாருங்கள். சன்னரக நெல்லில் பார்த்திங்கன்னா என்ன இனிமேல் வரக்கூடிய காலங்களில் என்ன நன்மை அப்படின்னா, மொத்தமாக விற்பனை பண்ண, கூடுதலாக லாபம் கிடைக்க, கூடுதலாக விற்பனையாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. மோட்டார் ரகத்தை விட சன்னரகத்துக்கு கொஞ்சம் கூடுதல் விலை தனியார்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்களே அதை அரிசியாக்கி விற்பனை பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எது விற்பனைக்கு உகந்தது அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து அதை பண்ணுறது நல்லது. இன்னும் இதை பண்ணுறப்ப நம்மளுடைய DPCயில், அரசாங்கத்தோட DPCயில் போடுறது, அல்லது கிட்டங்கிகளில், அதாவது குடோனில் போடுறதுக்கு, கமிட்டியில் போடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தனியார்கிட்டையுமே நம்ம விதை நெல் போடுறதா இருந்ததுன்னா என்ன ரகம் வேணும் அப்படின்னு முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரலும் நம்ம ஊருக்குள்ளேயே விற்பனை பண்ணாமல் வெளிப்பகுதிகள்லேயும் நம்ம வியாபாரிகள்கிட்ட கேட்டுட்டு எந்த ரகம் நல்லா போகுது அப்படிங்கிறத கேட்டு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதை செய்யுங்க. ரக தேர்வும் அந்த விதை நெல்லை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வாங்கி வச்சுக்கிறதும் மிக நல்லதுங்க. நல்ல பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் யார் நீண்ட காலமாக தரமான விதை நெல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள்ட்ட வாங்கி போடுறது என்றைக்கும் நிரந்தர நல்ல பலன் தருங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் இதெல்லாம் நாம் மறந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எதையும் மறந்து விடக்கூடாது. ஸோ அடுத்ததான் என்னன்னா, நாம் கற்றுக்கொள்வதை வாழ்க்கையில் ஒருபோதும் நிறுத்திவிடக் கூடாது என்பதை நாம் மறந்துவிட கூடாது. ஏன்னா கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்சுக்கவே கூடாது.
ஒருவேளை நான் எனக்கு இது போதும் நான் கற்றுக்கொண்டது அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா அடுத்த 2 நாள் 3 நாள் இல்லை, அன்னைக்கு சேம் டேல நம்ம என்னன்னா அவுடேட்டட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எல்லா விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் என்னை நான் தகவமைத்துக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை நான் என்ன பண்ணணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை இது எனக்கு செட் ஆகாது, இதுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ அதுவும் நம்மளை என்ன பண்ணிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ ஏதோ ஒரு வேலையில இருக்கிறோம், அந்த வேலையில இதை கற்றுக்கொண்டால் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா தான் அந்த வேலையை நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளை ஈஸியா அந்த வேலையை செய்யக்கூடிய இன்னொரு நபரை தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு நீங்க போயிட்டு வாங்க, இது வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அப்டேட்டடா டே பை டே ஏதோ ஒரு விஷயத்த அதெல்லாம் நமக்கு பெரிய ஈகோ ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் நேத்து வந்தவன் இவன்ட்ட போய் நான் கத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துச்சு அப்படின்னா அன்னையில இருந்து நம்ம அவுடேட்டடாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ பேர்கிட்ட இருந்தாலும் எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். நல்லவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், தீயவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். நல்லவர்களிடமிருந்து எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கொள்ள முடியும், தீயவர்களிடமிருந்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம மறந்துவிட கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வீட்டுல இருக்க பேர பசங்க தாத்தா பாட்டிங்க தான். இப்ப இருக்க போன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஆனா பேர பசங்களை போய் கேட்கறப்ப அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறாங்க குழந்தை தானமா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம அழகாவே கத்துக்கலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ, இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது, இந்த சம்மரில் உடம்புல நீர்ச்சத்து குறைவதினால் ஏற்படும் உபாதைகள் என்ன, ஏன் சம்மர்னா நல்லா தண்ணி குடிக்க, வெயில் டைமில் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கத்தான். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கும், நீர்ச்சத்து நல்ல வேர்வை வெளியே போகிறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையும், டீஹைட்ரேஷன் ஆயிடும். இதை விட இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி, பிபி உள்ள பேஷண்ட் எடுங்க, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், டயபெட்டிக் பேஷண்ட்க்கு டயர்டாவாங்க. இதில் நீர்ச்சத்து இன்னும் உடம்புல குறையுது, நல்லா ஸ்வெட் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் ஒன்று லோ பிபி, லோ சுகர் எது வேணா வரலாம். நீர்ச்சத்து குறையிறதுனால மயக்கம், ரொம்ப டயர்டு, மயங்கி விழக்கூடிய சந்தர்ப்பம் ஆகலாம். இதே ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படும். இது என்ன ஆகும், பிரெயினில் போயிட்டு பிளட்டு வந்து கிளாட் ஆகும். கிளாட் ஆனால் உங்களுக்கு பக்கவாதம் வரும். சிலருக்கு பிரெயினில் இரத்த குழாயில் வெடிப்பு ஏற்படும், அப்போது அவங்களுக்கு பக்கவாதத்தோட கூட கோமா ஸ்டேஜ் ஆகிடும். அப்போது உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும். அதனால தான் வந்து சம்மரில் கட்டாயம் நம்ம பிபி பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், வெயில் நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, நல்ல அந்த சம்மருக்கு ஏற்ற உணவுகளாக டயட்டு ஃபாலோ பண்ணோம், கண்டிப்பாக வெயிலில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான். ஹார்ட் பேஷண்ட் கூட அப்படித்தான். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்குது, கூட சம்மரில் நமக்கு நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஆக்சிஜன் அவங்களுக்கு போதாது. அப்போ என்ன ஆகும், சிலருக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு தலை சுத்தல் மாதிரி இருக்கும், சிலருக்கு வாந்தி இருக்கும், லோ பிபி ஆகலாம், கொட்டாவி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்தில் அமைதியாக வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்தால் கூட உட்காந்து கூட இருக்காதீங்க, படுத்துட்டு அமைதியாக நல்ல தண்ணி நிறைய குடிச்சிட்டு நல்லா ஃபேனை போட்டுட்டு ரிலாக்ஸாக படுத்துட்டு இது பாருங்க, இந்த முத்திரை பண்ணணும். இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ், இப்படி ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், இப்படி 40 மினிட்ஸ் வரைக்கும் கட்டாயம் உணவுக்கு முன்பு, காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு செய்யலாம். அப்படி இல்லை எமர்ஜென்சி எப்போ வேணால் வரலாம், அப்பவும் இது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க சாப்பிடல அதெல்லாம் ரெண்டாவது, தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் இந்த முத்ராஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் தன்னால் பிக்கப் ஆகும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த முத்ரா பண்ணுங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி இதை இங்கே வைக்கணும், இதை இங்கே பிடிக்கணும், இப்படி வச்சுக்கணும், 2 கையில் இப்படி வச்சுட்டு
அமைதியாக நீங்கள் படுத்துருந்து பிரீத்திங் எக்ஸசைஸ். இது சம்மருக்கு எமர்ஜென்சிக்கு செய்யக்கூடியது. இதையே தினந்தோறும் காலையில் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி இது ஹார்ட்டுக்கு, இது நமக்கு ஆக்சிஜனுக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அப்போ நீங்கள் இதை தினந்தோறும் காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். இதே எமர்ஜென்சினா நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் வச்சிட்டு இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வீட்டில் இருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறது, டாக்டர் பார்க்கறது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே போல் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். சுகர் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. வீட்லேயே இப்போ நம்ம தான் குளுக்கோமீட்டர் இருக்குல்ல, 1 டச் பார்த்துக்கலாம். பிபியும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை பிபி உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்குங்க. அது கூட உடல் உபாதை இருந்தால் கட்டாயம் டெய்லி பார்த்து ஒரு நோட் புக் போட்டு சுகர் எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா நீங்களே அதிகமாக இருக்குது குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்றனால தோணும். அதனால இந்த சம்மருக்கு அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த சம்மரில் மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரிய வாழ்க. சிறப்பு. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் ரொம்ப மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் நாம் மறந்து விடக்கூடாத சில விஷயங்கள் ஃபைனலா என்ன சொல்றாங்க? உறவுகளுக்கு மத்தியில நம்ம எவ்வளவு பொருள் கொடுத்தோம், எவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்ம எவ்வளவு அன்பு கொடுத்தோம் உங்களுக்கு அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு. பல பேருடைய சிந்தனை இப்படியா இருக்கலாம். நாங்க என்னதான் கொடுத்தாலும் சில நேரத்துல நம்மளே திருப்பி பேசுறாங்க, நன்றி கெட்ட தனமா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் ஓகே, ஆனா நம்ம அன்பையும் சேர்த்து கொடுத்தோமா அப்படின்றத நம்ம மறந்துடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பயணிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இது அன்பு அப்படிங்கிறது எனக்கு இந்த உலகமே எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா அன்பை கொடுக்க தயாரா இருக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எப்பவுமே என்னன்னா, எனக்கு நிறைய விஷயத்த புலம்பணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா அதே போல இன்னொருத்தனும் புலம்புறதுக்கு ஆசைப்படுறான். ஆனா அதை கேட்கறதுக்கு காதுகள் இல்லை. நான் எப்படி என் புலம்பல கேட்கறதுக்கு காதுகள் இல்லையோ, அது போல அவனுடைய புலம்பல்களை கேட்பதற்கும் காதுகள் இல்லை. ஆனா அதுக்கு அட்லீஸ்ட் என் காதை கொடுக்க நான் ரெடியா இருக்கணும்னு நம்ம யாருக்குமே தோன்றது இல்லை. சோ அப்போ அன்பை கொடுக்கணும் அப்படின்னா நாம பெற்றுக்கொள்ள நம்ம விருப்பப்படுற மாதிரி அதை கொடுப்பதற்கும் விருப்பப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஆங்கில திரைப்படம் ஒன்று, அந்த திரைப்படத்துல என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டீரியஸா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும். என்ன எப்படி இது நடக்குது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த கொலையாளி என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கேட்பாங்க, ஏன்டா இத்தனை கொலை பண்ணிருக்கேன், ஏன், எதனால, என்ன அப்படிங்கிறப்போ அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த அந்த விதங்கள் என்ன, சில நேரங்கள் அவனுக்கு அன்பு கிடைக்கும், அப்புறம் அந்த அன்பு அவனுக்கு இல்லாமல் போய்விடும். அப்போ அவனுக்கு யாராவது லைஃப்ல புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள என்ன பண்ண மாட்டான், என்டர் பண்ண விட மாட்டான். ஒருவேளை என்டர் ஆன நபர்கள் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ், அவங்க ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா கூட அவனுக்கு ஒரு மாதிரி சைக்கோவா மாறிடும். ஸோ அப்போ இது போல இந்த அன்பு அப்படிங்கிறது எல்லாரும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த அன்பை சரிவர முழுமையாக கொடுக்கறதா ரொம்ப முக்கியமே தவிர இதெல்லாம் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்கிறத நான் மறந்து விட கூடாது. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருட்தந்தை ஜாக்சன் லூயிஸ் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். தருமபுரி மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஜாக்சன் லூயிஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஜெயசுந்தர், ஜாய்ஸ், ரத்தினம் இன்று தங்களது 5ஆம் ஆண்டு திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அருண் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி அப்பா சவேரியார், அம்மா சமுத்திரக்கனி, அண்ணா ராஜா, அண்ணி ராஜசெல்வி, ஹாரினி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோவிதா ஜோஹானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டேரன் ஸ்வான்சன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, அம்மம்மா, தாத்தா, மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:5.
ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்ல எண்ணங்களை சிந்திப்போம், நலம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.